காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக தமிழ் மாநில முஸ்லீம் லீகின் ஷேக் தாவூத் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தியாகு அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பரந்தாமன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். பரந்தாமன் விரைவில் இணைந்து கொள்வார், வந்துட்டாரு, விரைவில் இணைந்து கொள்வார். முதலமைச்சராக பொறுப்பேற்கும்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலாவை தேர்வு செய்ததற்கு பிறகும் இன்னும் அவரை ஆளுநர் தரப்பிலிருந்து பதவியேற்க அழைக்கவில்லை. ஆளுநர் என்ன செய்ய போகிறார், நாளை மதியம்தான் இங்கே வரப்போறாரு அப்படின்னு செய்தி சொல்லுது. ஆளுநர் என்ன செய்ய போகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்ங்கிறத முதல் கட்டமாக எல்லார்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம விரிவாக பேசலாம். ஐயா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆளுநர் வந்திருக்கணும். அவர் அதாவது பொறுப்பு ஆளுநராக இருக்கின்ற காரணத்தினால அவர் மகாராஷ்டிராவில் வேலைகள் இருந்திருக்கலாம். அதனால் அவர் வராமல் இருக்க. ஏன்னா பதவி ஏற்க போகிறோங்கிற அந்த இதையே கொண்டு போய் லெட்டரே இன்னும் அவருக்கு கொடுக்கப்படலை. இங்கே சின்னம்மா அவர்களால் இப்போ அந்த பதவியேற்பு லெட்டர் கொண்டு போய் அவருக்கு கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அவர் ராஜினாமா பண்ண லெட்டர் தான் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. அதை அவர் ஏற்றுக்கிட்டாரு. நீங்கள் அதுவரையும் காவந்தில் இருங்கிறதுனால அவர் உதகமண்டலத்தில் அவங்க இருக்கும்போது அந்த கேம்ப் ஆஃபீஸுக்கு எங்களிடமிருந்து தகவல் அனுப்பப்பட்டது. அங்கிருந்து உங்கள் கடிதம் கிடைத்தது என்ற அக்னாலஜ்மெண்ட் மட்டும் வந்திருக்கு. அதை தாண்டி வேறு எதுவும் வரவில்லை. அதற்கு பிறகு மகாராஷ்டிராவில் அவர் இருக்கும்போது அவருக்கு நினைவூட்டல் செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் எதுவும் வரவில்லை அப்படின்னு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சசிகலா குணசேகரனுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடுக்காக கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தரப்பிலிருந்து கம்யூனிகேஷன் சென்ட் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அதாவது ஒரு கவர்னராக அவர் எடுக்க வேண்டிய முடிவுகளை எப்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இறந்த அன்று ராத்திரி 1 மணிக்கே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவரால் முடிஞ்சிருக்கு. அதே போல் இதையும் அவர் செய்திருக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து, அதே போல் சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்க கருத்தையும் பார்க்கின்ற பொழுது எதற்காக டைம் எடுக்கிறது, எதற்காக அவர் வரலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் இவங்களுக்கு இருக்குது. ஆதரவு அனைத்து எம்எல்ஏக்கள் 131 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இவங்களுக்கு இருக்குங்கிற போது அவர் அதை தாராளமாக செஞ்சு வைக்கலாம். அப்படி அவர் செஞ்சு வைக்காத பட்சத்தில் அவருக்கு வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் அதையுமே சின்னம்மா அவர்களும் சரி எம்எல்ஏக்களும் சேர்ந்து எம்பிக்கள் முதல்ல மேதகு ஜனாதிபதி அவர்களை பார்ப்பது, அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய அறிவுறுத்த செய்வது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. பட் அதுக்குள்ளே நாளைக்கு வர்றதாக தகவல் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் வேறு எதுவும் சிக்கல்களோ இல்லை அவர் முடியாதுன்னு சொல்கிறதுக்கோ இல்லை மாற்று கருத்தை சொல்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. வேறு எந்த விதமான கருத்தும் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்ததுக்கப்புறம் அந்த கோரிக்கையை ஏற்று பதவியேற்புக்கு நடந்திருக்கக்கூடிய ஏற்பாட்டில் பதவியேற்பை செய்து வைப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துறாரு. ராகவன், அதாவது என்னமோ அன்டியூ டிலே நடந்து விட்ட மாதிரி இவர்கள் பேசுவது டிலேவே கிடையாதுங்கிற. டிலேங்கிறது என்ன இருக்கும்? இப்போ ஒரு வேலையை செய்வதற்கு 24 மணி நேரம் கெடு விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா 24 மணி நேரத்தை தாண்டி 25வது மணி நேரம் வரும்பொழுது 1 மணி நேரம் டிலே அப்படின்னு பேசலாம். இங்க ஸ்டிப்புலேட்டட் டைம் என்ன இருக்கு? முதல்ல இன்னொன்னு, போன 2 நாளைக்கு முன்னாடி 5ஆம் தேதி இவர்கள் முடிவு இல்லைங்கிற ஒரு நிமிஷம். 5ஆம் தேதி தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு தேதி 8. சரி, நான் என்ன சொல்றேன், 6ஆம் தேதி மார்னிங் உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லுது, இவனுடைய வழக்குல நான் இன்னும் 1 வாரத்தில் தீர்ப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு உதாரணம் பதவியேற்புக்கும் கண்டிப்பா இருக்கு. என்ன நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா நான் சொல்லி முடிச்சேன். என்ன தொடர்புன்னு சொல்றேன். கண்டிப்பா இருக்கு. தமிழ்நாட்டிலே தொடர்பு சொல்றேன். நான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த டான்சி வழக்கில் நீதிமன்ற தண்டனை பெற்று 3 ஆண்டு காலம் எலெக்ஷன் எது வந்தது, பார் வந்தது. அவங்க எலெக்ஷன்ல நிக்கல. ஆனா 2001 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஃபாத்திமா பீவி அப்போ நம்ம கவர்னரா இருந்தாங்க. ஃபாத்திமா பீவி அவங்கள முதலமைச்சரா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க.
அவங்க எம்எல்ஏ கிடையாது, கன்விக்ட், ஆனா பதவி சொல்றேன் கொஞ்சம் ப்ளீஸ். எஸ்சி அது சுப்ரீம் கோர்ட் உடனே எஸ்சி என்னாச்சு, இருங்க 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 நீங்க தகுதி போட்டியிடுவதற்கு தகுதி இழப்பை பற்றி நான் பேசவே இல்லை. தகுதி இழப்புங்கிற நிலைமையில இருந்தவரை பதவி ஏற்க கூப்பிட்டதுல உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சது. நான் சொல்றத கொஞ்சம் அது இல்ல, அது மாத்திரம் சொல்லல அவங்க. சுப்ரீம் கோர்ட்டோட இந்த பாயிண்ட்ல நான் வரல. சுப்ரீம் கோர்ட் அதை சேலஞ்ச் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு நான் மெம்பரை இந்த மாதிரி கொண்டு வர, அவங்க எலெக்ட் ஆகி 6 மாசத்துல திருப்பி எலெக்ட் ஆகணும், அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையானே தெரியாம நீ வந்து will of the people சொன்னது எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? you have discretion, பட் எல்லாமே கான்ஸ்டிடியூஷனோட ப்ரொவிஷனுக்கு உட்பட்டு தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவிக்குது. 6 மாதத்திற்குள்ள ஆமா, மீண்டும் தேர்ந்தெடுத்து எம்எல்ஏவாக ஆக முடியாதவரை எப்படி ஆக்குறீங்க? இங்க வந்தா டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குதுங்க, அந்த பிரச்சனை. அது ரெண்டுமே ஒரே விஷயம் சொல்லல. இங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்ல, அங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் இருந்தது. ஆனால் இந்த உச்சநீதிமன்றம் இன்னும் ஒரு வாரத்துல நான் தீர்ப்பு கொடுக்க போறேன்னு சொல்லும் பொழுது அந்த தீர்ப்பு என்ன ஆகும்னு தெரியாது. இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா சந்தோஷம், தோல்வி உற்றாங்கன்னா திருப்பி கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வரும். அதை அவாய்ட் பண்றது ஒரு தவறும் கிடையாது. இன்னொன்னு அரசியலமைப்பு சட்டத்துல இந்த கிரைசிஸ் எப்படி வரும், ஏன் வராது? திருப்பி இன்னொரு முதலமைச்சர் கொண்டு வராங்க. அது கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கக்கூடிய ஒரு செயல்முறை. இது ஒரு கிரைசிஸ் தானே. அந்த few days எப்படி சொல்வீங்க, அந்த few days uncertainty தானே. திருப்பி மீண்டும் ஒரு இவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து மீண்டும் போனா அந்த 3 நாளுக்கு இந்த 3 நாள் வெயிட் பண்ண என்ன தப்பு இருக்கு? ஒரு எனக்கு ஒரே ஒரு விளக்கம், முதலமைச்சர்களை மாற்ற கூடாதுன்னு சொல்லல, பல இடத்துல மாத்தி இருக்கிறோம். நான் கேட்கறது என்னன்னா, ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, டிலே என்று சொல்வதற்கான அர்த்தம் என்ன? எத்தனை நாள் டிலே? 5ஆம் தேதி இவங்க முடிவு பண்றாங்க, நீங்க 8ஆம் தேதி ஆகுது. எத்தனை நாள் டிலே? கவர்னர் 5ஆம் தேதி எத்தனை நாள் டிலே போறாரு? என்ன செய்ய போறோம்? 5ஆம் தேதி ஊருக்கு போறாரு. என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது சம்பந்தமாக அவரிடமிருந்து ஏதேனும் தகவல் இருக்குதா? இல்ல, இப்ப இருக்கு. நான் சொல்றேன் 6ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லி இருக்கு. நேற்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, என்னை மிரட்டி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, வற்புறுத்தி வாங்கினாங்க. நான் அம்மாவுடைய அந்த முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கு தேவையான கால அவகாசத்தை கொடுக்கறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஒரு முதலமைச்சரோட இது சீரியஸ் அலிகேஷன். இட்ஸ் a common man இல்லங்க. ஒரு முதலமைச்சர் சொல்றார் நான் மிரட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக என்னுடைய பார்வையில கவர்னர் கன்சிடர் பண்ணணும். இங்கு வந்து ஒரு ஆளுநர் இருந்திருந்தால் 5ஆம் தேதி எடுத்த முடிவை எப்ப நடைமுறைப்படுத்தியிருப்பாரு? இங்க பாருங்க, எப்ப நடைமுறைப்படுத்தணும்? நீங்க பிரசிடென்ஸ் எடுத்து பாருங்க. சோனியா காந்தி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு என்னைக்கு வராரு, என்னைக்கு நரேந்திர மோடி தேர்தல் முடிஞ்சு நரேந்திர மோடி எப்ப பதவி ஏத்துக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரில 2 நாள் 3 நாள் இல்ல. பேசலாம். அதனால இது டிலேலாம் சொல்லவே முடியாது. சரி, வணக்கம் பரந்தாமன். ஆளுநர் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஆளுநர் என்ன செய்ய வேண்டும்? ஆளுநர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதை ஏற்றுக்கொண்டதாக ஆளுநர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான அரசு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் வந்து சசிகலா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள் அந்த சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அந்த கடிதத்தை அவர்கள் முறைப்படி நேரடியாக சென்று ஆளுநரிடத்திலே தரப்பட வேண்டும். பிறகு முறைப்படி அதை வந்து நாங்க அவருக்கு கொடுத்துட்டோம். அவங்க வந்து கேம்ப் ஊட்டியில இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதனால அந்த கேம்புக்கு நாங்க ஃபேக்ஸ்ல அனுப்பிட்டோம். அங்கிருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கு பிறகு மகாராஷ்டிரால இருந்த அவரிடம் நினைவூட்டலும் செய்து விட்டோம். கரெக்ட். இது வந்து நான் என்ன பண்றேன்னா, இதை வந்து ஒரு சட்ட ரீதியில நம்ம பார்க்கணும், அதாவது மரபு ரீதியாகவும் பார்க்கணும். நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது போன்ற நிகழ்வுகளின் போது இன் பர்சன் யார் ஹவுஸ் ஆஃப் த அதாவது பார்ட்டியோட லீடராக யார் எலெக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க இன் பர்சன் கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்த பிறகு தான் அதுக்கப்புறம் அதை வந்து கவர்னர் வந்து ஸ்வானின் பண்றதோ அல்லது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பல பரீட்சை பண்ண சொல்லி சொல்றதோ. இல்லை ஆளுநர் நமக்கு இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன, பொறுப்பு ஆளுநராக இருக்கிறார். தமிழ்நாடு போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலத்தில் இவ்வளவு காலம் பொறுப்பாளராக இருப்பது என்பதே வந்து நிர்வாகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கலாக தான் பொதுவாகவே வாங்க நாங்க உங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு, இப்படி ஒரு கிரைசிஸ் இருக்கு அப்படிங்கறது நிச்சயமா வரலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கிரைசிஸ் வரும்போது அந்த கடிதம் வந்து அதத்தான செய்தியா சொல்லுது. கண்டிப்பா ஆளுநர் உடனே வரலாம். இதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஸ்டேட்ல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு, அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அடுத்த ஒருத்தவங்க வர்றதுக்காக ஒரு லெட்டர் அனுப்புறாங்கன்ற போது ஒரு ஆளுநர்ன்றவங்க உடனடியாக வரலாம். ஆனால் வராமல் இருக்கிறார்கள் என்ற போது வேறு என்ன ஏதாவது
வேறு வகையான ஆலோசனைகள் இருக்கிறாரோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு. அதை வெளிப்படுத்த விடுது ஆளுநர் மாளிகை. வேறு வகையான ஆலோசனைகளில் அவர் இருக்கிறாரோ என்ற ஐயப்பாடு இருக்குது அப்படின்னு பரந்தாமன் சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆளுநர் பதவி அது எதுக்காக இருக்கு? இந்த விஷயத்தெல்லாம் அடிப்படையான பிரச்சனைகள் உங்களுடைய கருத்து என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரி, கடந்து ஒதுக்கிட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி அவர், ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி எல்லாம் அல்ல. நான் முதல்ல நினைச்சது கூட ஒரு சந்தேகத்தின் பலனை அவருக்கு கொடுக்கலாம், ஏதோ தற்செயலாகத்தான் எதிர்பாராமல் ஒரு தலைவலி காரணமாகவோ ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் காரணமாகவோ தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கு என்றெல்லாம் நினைச்சேன். ஆனால் இங்கு திரு ராகவன் சொன்ன பிறகு தான் தெரியுது அவர் அந்த உச்சநீதிமன்ற வழக்கோடு தொடர்புடுத்தி பேசுகிறாரு. முதலமைச்சர் தன்னை மிரட்டி வாங்கப்பட்டதுன்னு சொன்னதோடு தொடர்புடுத்தி பேசுகிறாரு. ஒரு எளிமையான செய்தி என்னன்னா, ஆளுநரோட ஸ்போக்ஸ் பர்சன் ராகவன் சொல்ற செய்திகளை ஆளுநரே வெளிப்படையாக சொன்னால் நமக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற தொடர்பு ஊடகங்கள்ல அவர் எந்த மூலையிலிருந்தும் தன்னுடைய பதிலை சொல்ல முடியும். எந்த மூலையிலிருந்தும் எல்லா இருக்கிற இடத்துல இருந்தும் அவர் இங்க என்ன நடக்குதுங்கிறத உன்னிப்பாக கவனிக்கிறது அவருடைய வேலை. உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு உற்று பார்த்தல்னு சொல்லலாம், நீங்க அதை மேற்பார்வைன்னு சொல்லலாம், என்ன பேர்ல சொன்னாலும் சரி. ராஜ்பவன்ல இருந்துதான் அவர் கவனிக்கணுங்கிற தேவை இல்லை. 2 மாநிலங்களுக்கோ அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கோ ஒரே ஆளுநர் போறதுக்கெல்லாம் அரசமைப்பு சட்டத்தில் வழிவகை பண்ணி வச்சிருக்கிறாங்க. எனவே அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ள போக வேண்டாம். இருந்தால் நல்லது. இவ்வளவு பெரிய மாநிலத்திற்கு தனி ஆளுநர் இவ்வளவு காலம் இல்லை என்பது ஒரு குறை. ஆனால் சட்டத்துக்கு மீறினது ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே வந்து இந்த 5ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு வேறு பார்வைகளை மனதில் வைத்து அதர் கன்சிடரேஷன்ஸ் தான் இங்கே முக்கியம். அவர் வெறும் பெரும்பான்மையில் சந்தேகம் இருந்தால் அவர் வர வேண்டியது என்ன, இங்கே வரட்டும், எல்லாரையும் கொண்டு வந்து பரேட் பண்ண சொல்லட்டும், அல்லது பெரும்பான்மை இருக்குன்னு உறுதிப்படுத்திக்கிட்டாலும் தனித்தனியாக கூட அவர் பேசலாம். எத்தனையோ வழி இருக்குது. மொரார்ஜி தேசாய் ஒரு கணக்கை சொல்லும்போது அன்னைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் எல்லாரையும் கொண்டு வந்து எனக்கு முன்னால் தனித்தனியாக நிறுத்துங்கும் போது எண்ணிக்கை தப்பாக போச்சு, மொரார்ஜி வருத்தம் தெரிவித்தார், நான் தப்பாக கொடுத்துட்டேன் கணக்குன்னு சொல்லிட்டார். அப்படியே ஒரு இங்கே ஒரு அந்த மாதிரி சந்தேகம்லாம் இல்லை. பெரும்பான்மை தெளிவாக ஒருத்தருக்கு இருக்குது. நமக்கு யார் வரணும் யார் வர வேணாங்கிற பார்வைக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. அது வேறு கருத்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஆனால் சட்டப்படி காரியம் நடக்கணும். அரசமைப்பு சட்டத்தின்படி தான் ஆளுநர் செயல்பட வேண்டுமே தவிர மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய நோக்கத்திற்கு பொருத்தமாக செயல்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இப்போ இந்த வழக்கை தொடர்புபடுத்துவதற்கு சட்டப்படி நியாயம் எதுவுமே இல்லை. அந்த வழக்கு சொன்ன மாதிரி இந்த பதவி ஏற்பதற்கும் அதற்கும் தொடர்புபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை. யார் வேணாலும் அப்படி வரலாம். அதே போல அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த முதலமைச்சர் இன்னைக்கு தெரிவித்திருக்கிற குற்றச்சாட்டுகள் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கடிதம் கொடுத்துட்டார். கடிதம் ஏற்கப்படாமல் இருந்துச்சுன்னா அது வேறு செய்தி. கடிதம் ஏற்கப்பட்டுடுச்சு. கடிதம் ஏற்கப்பட்டதற்கு பிறகும் அவருக்கு பெரும்பான்மை சட்டசபையில் இருப்பதாக அவர் கருதினால் அவரை கூப்பிட்டு அமைக்க சொல்லலாம். அல்லது 2 பேருக்குமே பெரும்பான்மை இல்லை, ஏற்கப்பட்டதற்கு பிறகும் அவருடைய ஏற்கப்பட்ட பிறகும் கூட ஏன்னா இப்ப அவரு திரு பன்னீர்செல்வம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, சட்டமன்றத்தில் நான் பெரும்பான்மை நிரூபிக்கிறேன் சொல்லிட்டு இருக்காரு. ராஜினாமா செய்துட்டு ராஜினாமா ஏற்கப்பட்டதற்கு பிறகு சொல்லி பயனில்லை. ஆனால் இப்ப புதிய சூழ்நிலையில் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் போயிட்டாங்கன்னா புதுசா அவர் போய் எனக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு கிளைம் பண்ணலாம். அதுக்கு சட்டப்படி உரிமை இருக்கு. புதிதாக ஒரு 118 பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு கொடுக்கலாம். இப்ப அடுத்து இவங்க 2 பேருக்கு இல்லைன்னா திமுக கூட அழைக்கலாம். அந்த அடுத்த பெரிய கட்சிங்கிற முறையில இத்தனை வாய்ப்புகளும் இருக்கும்போது ஆளுநர் இப்ப நாளைக்கு வர்றது கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த எம்எல்ஏக்கள் நாங்க டெல்லிக்கு வர்றோம் என்று புறப்பட்டதுக்கு பிறகு அவர் வர்ற முடிவு எடுத்திருக்காரா தெரியல. அவர் தரப்புல விளக்கம் சொல்லணும். இப்ப நாளைக்கு வர்றாருங்கனால இவங்க பயணத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். கனகராஜ், அதான் இது ஒரு பெரிய கேமினுடைய ஒரு சிறு பகுதியை நாம் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் தொடர்ச்சியாக இங்கு இருந்தது, எங்களுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை ரீதியாக நெருக்கம் இருக்கிறது என்று எந்தவித நியாயமும் மற்ற முறையில் பேசியது. சிட்டி போலீஸ் கமிஷனரை எனக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியாது அப்படின்னு ஒரு ஜோக் வருது இல்ல, அந்த மாதிரி அவர் வந்து எனக்கும் அவங்களுக்கும் கொள்கை ரீதியாக நெருக்கம் இருக்குன்னு சொல்லிட்டா அது உண்மையிலேயே கொள்கை ரீதியாக நெருக்கம் உள்ள 2 கட்சிகளாக மாறிடுமா என்ன? அவர் சொன்னது அதனாலதான் அது பொருத்தமற்று சொன்னதுன்னு நான் சொன்னேன். சரி, மூன்றாவதாக ஒரு இந்தியாவினுடைய பெரிய மாநிலங்களில் ஒன்று, நீங்கள் செப்டம்பர் 22க்கு பின்னால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிறார்.
பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்திருக்கிறது, வேறு சில பிரச்சனைகள் வந்திருக்கிறது, அவரோட பேச வேண்டிய ஆலோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு கவர்னரை நியமிப்பதற்கு மத்தியில் இருக்கிறவர்கள் தயாராக இல்லை. எங்களுக்கு ஒரு கவர்னர் முழுமையாக வேண்டும் அப்படின்னு மாநில அரசும் வற்புறுத்தியதாகவும் தெரியல. அது நீங்கள் நண்பர் கேடி ராகவன் சொன்னது மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் டியூட்டியை நீங்கள் பாருங்கள். சரி, நான் கேட்குறேன் கேட்கல, உங்களுக்கு என்ன டியூட்டி? சரி, ரைட். நீங்கள் நியமிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு, அதனால் நீங்கள் அதை நியமிக்கணும், அது உங்களோட பொறுப்பு. அவர் கூட சொன்னார், டிலேனா எவ்வளவு, சாக கிடக்கிறவங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸு கூட முக்கியம். தமிழ்நாடு என்கிற ஒரு பெரிய மாநிலத்தினுடைய ஜனநாயகம் அது சம்பந்தமான பிரச்சனைகள் அணுகுவதற்கு நீங்கள் போய் நான் யூனிவர்சிட்டியில் கான்வகேஷன் கொடுத்துட்ருக்கேன்னு நீங்கள் பேச முடியாது. இஃப் அட் ஆல் தெர் இஸ் சம் ஸ்பெசிஃபிக். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும். திரு குருமூர்த்தி, திரு ஹெச் ராஜா இவர்கள் ஒரு பகுதியாக நின்று தொடர்ச்சியாக சசிகலாவுக்கு எதிரான ஒரு யுத்தத்தையே நடத்துவார்கள். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி இன்னைக்கே இந்த நிமிஷமே அவங்க சசிகலாவுக்கு நீங்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்வார். திரு இளகணேசன் அதே மாதிரி பேசுவார். ஸோ இந்த ஒட்டுமொத்தமான இவர்களுடைய கேம் பிளானினுடைய ஒரு பகுதி தான் ஆளுநர் அங்கிருந்து போய் நின்று கொள்வது. ஒரு காங்கிரஸ் அவ்வளவு 60 ஆண்டு காலம் அன்று அவங்க வரிசையாக 70 ஆண்டு காலம்லாம் சொல்லுவாங்க. அதை விட அதிகமான 356 மாநிலங்களுடைய ஸ்திரத்தன்மையில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிற நடவடிக்கைகளை அருணாச்சல பிரதேசத்தில், உத்தரகாண்டில், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பீகாரில் இந்த மாதிரி உருவாக்கின ட்ராக் ரெக்கார்டோட தான் இவங்களை பார்க்கணும். எனவே மத்திய அரசாங்கத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுடைய சந்தேகம் எதற்குமே வழி இல்லாத அளவுக்கு நாளைக்கு மதியம் அவர் வந்து காரியம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவர் நேத்தே கூட வந்திருக்கலாம், முந்தா நாளே கூட வந்திருக்கலாம். அவருக்கான பர்பஸ் தீர்ந்திருக்கா இல்லையா என்பதுதான். இப்போ அவங்களுக்கு இந்த ரெண்டில் எதை ஆதரிப்பது என்பது குறித்தான அவர்களுக்கு இருக்கக்கூடிய முடிவெடுப்பதில் இருக்கக்கூடிய தயக்கத்தின் காரணமாகத்தான் இந்த லேட். அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா இப்போ மற்றெல்லாம் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நடக்கும் என்று அவங்க சொல்லுவாங்க. அதாவது ஆளுநர் நாளைக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாலும் அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. இது என்ன, உங்களுடைய பயம் எனக்கு புரியுது. எதுக்கு பார்த்தாலும் இப்போ பிஜேபி, அதாவது மத்திய அரசாங்கம் வேற, பிஜேபி வேற, ஆளுநர் வேற. ஆளுநருடைய கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டிஸ் இருக்கு. அதை செயல்படுத்துவதற்கு அவர் எங்கேயுமே தாமதப்படுத்தினதாக நான் நினைக்கல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், பல ஸ்வரிங்கின் 1 வாரம் 10 நாள் இருந்திருக்குது. இப்ப நான் அருணாச்சல் பிரதேசத்தை சொல்ல முடியும். காலதாமதம் கொஞ்சம் நீங்க எனக்கு காலதாமதம் ஊழலுக்கு வழிவகுக்கும்னு நம்ம பொதுவாக சொல்லுவோமா? எனக்கு நீங்க அலோவ் பண்ணணும். நீங்க அலோவ் பண்ணால கண்டிப்பா நீங்க பேசுனதுல இருந்து தான் நான் கேக்குறேன். நீங்க கண்டிப்பா பேசுங்க, விரிவாக பேசுங்க. ஏன்னா பார்வையெல்லாம் உங்க மேல இருக்கும்போது நீங்க தான் பதில் சொல்லணும். இல்ல, காலதாமதம் ஊழலுக்கு வழிவகுக்கும்னு வழக்கமா சொல்லுவோமா? அது இந்த இடத்துல காலதாமதம் குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும்னு பொருத்திக்கலாமா? அது நீங்க அண்ணா திமுக காரங்க அப்படி இருப்பாங்கன்னா நாங்க ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. பிகாஸ் we are not going to form government. அதாவது விக்டிம்ஸ் அந்த அளவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத இடம். நாங்க நீங்க சொல்ற மாதிரி குதிரை பேரன் அருணாச்சல பிரதேசத்துல ஒண்ணுமே இல்லாம ஆட்சி வந்துட்டீங்க கிடையாது. அங்க எங்களுக்கு இருக்கு. எங்க எத்தனை இருந்தது? எனக்கு ஐ திங்க் அது some 8 or 10 இருக்கு. அதெல்லாம் கிடையாது. அது இல்லாம மொத்தமா ஒரு கட்சியை கடந்து கொண்டு போயிட்டாங்க. நான் அது இல்லன்னு சொல்ல. இங்க பாருங்க, இங்க பொறுத்த வரைக்கும் கவர்னர் அவருடைய ரோலை செய்யல அப்படின்னு சொல்லுவதற்கு நீங்க இந்த பக்கம் இவர்கள் ஆளுங்கட்சிக்காரர்கள் தப்ப வச்சுக்கிட்டு அது கவர்னர் மேல பாஸ் பண்றது சரியான விஷயம் இல்ல. கவர்னர் 5ஆம் தேதி ஆளுங்கட்சிக்காரர்கள்ட்ட தப்புன்னு எதை சொல்றீங்க? ஆளுங்கட்சி தப்பு சொல்றதை நான் ஏத்துக்க முடியாது. ஆளுங்கட்சி சைடு பிரச்சனை எதனால என்ன மெஜாரிட்டியாக இருக்கு, லெட்டர் கொடுத்திருக்காங்க, எல்லாம் தெரியும். நீங்க சொன்ன மாதிரி ஊட்டில இருந்தவர் உடனே பண்ணி வச்சிருப்பாருங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஊட்டி இந்த 2 நாள் அவர் 5ஆம் தேதி நைட் தான் போனாரு. இன்னைக்கு 8 தான் தேதி ஆகுது. நான் என்ன சொல்றேன், அதுதான் இல்ல நீங்க யூ ஆர் என்டைட்டில்ட். பாருங்க, இப்போ கனகராஜ் அவர்கள் 1000 விஷயம் சொல்றாரு. யூ இன்ஃபர் எனிதிங், யூ ஆர் என்டைட்டில். உங்களுடைய பார்வையே எப்பவுமே நெகட்டிவான பார்வை. இல்ல, நான் இத்தனாம் தேதி வரேன், இத பத்தி முடிவு செய்வோம். ஒரு கம்யூனிகேஷன் யார்கிட்ட சொல்லணும்? திரு கனகராஜ் சொல்லணுமா? இல்ல, கனகராஜ் இல்ல, நீங்க யார் கிளைம் பண்றாங்களோ, உரிமை கோருகிறார்களோ அவர்கள்ட்ட சொல்லணுமா? சார், அரசாங்கத்தை பொறுத்து சட்ட ரீதியாக ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார், இது நம்பகமான தகவல் அப்படின்னு சொல்றாங்க. அது அவரிடம் இருந்து அரசியல்வாதியா சார்? அவர் தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது. நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க முதலமைச்சருடைய பேட்டியை, கார்த்தால இருந்து 5-6 டெலிவிஷன் தனித்தனியா எடுத்துட்டு இருக்கீங்க. ஆளுநர் இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆளுநர் டெலிவிஷனை பார்த்து பேசணும்னு சொல்லல. ஒரு உரிமை கோருகிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய, இங்க பாருங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய
திரு ஜென்ராம், நீங்க வந்து எனக்கு டிலே என்னன்னு முதல்ல சொன்னீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறேன். நீங்க வந்து திருப்பி டிலே தானே இது. நான் பிஜேபி காரனா பத்தாம் தேதி தான் என்னால வர முடியும், வேறு வேலைகள் காரணமாக 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு பதவியேற்பை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்திருந்தாருன்னா ஒரு கேள்வியும் இல்ல. இப்ப கூட சொல்றேன், கவர்னர் நாளைக்கு வந்து இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. அதுதான் மேட்டர். நான் என்ன சொல்றேன், அதுதான் மேட்டர். அவர் என்ன செய்ய போறாருங்கறது மேட்டர். எங்க பிஜேபி சைடுல நான் என்ன தெரியும், என்னோட அப்ரஹென்ஷன் சொல்றேன். நம்பர் 1, நேற்றைக்கு சாதாரண டெவலப்மெண்ட் இல்ல. 6ஆம் தேதி டெவலப்மெண்ட், உச்சநீதிமன்ற டெவலப்மெண்ட். நேற்றைக்கு டெவலப்மெண்ட் 7ஆம் தேதி வந்து முதலமைச்சர் என்னை மிரட்டினார் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய ராஜினாமா கடிதம் மிரட்டி வாங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சி டிமாண்ட் நாங்க 5, 6, 7 இரவு 9 மணி வரைக்கும் இந்த சிக்கல்கள் எதுவும் இல்ல. இல்ல தாமதத்தால என்ன நடந்துருச்சு தாமதத்தால அப்படின்னு கேக்குறீங்கல்ல. மூன்றாவது நாளைக்கு பிறகு ஒருவர் வந்து என்னிடம் கட்டாயப்படுத்தி ராஜினாமா வாங்கினார்கள் சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட் மிரட்டல்ங்கிறது இல்ல. அவரே மறுக்கிறாரு, முதலமைச்சரே மறுக்கிறார். கொஞ்சம் இருங்க, ஏன் நீங்க இல்ல நான் சுப்ரீம் கோர்ட்டோட அது அந்த அப்சர்வேஷன் நாங்க இன்னும் ஒரு வாரத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறோம்னு சொல்றதுக்கெல்லாம் நீங்க மத்திய அரசு பிஜேபி இதுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண நான் ஒத்துக்க முடியாது. இல்ல அது வந்து கர்நாடகா கவர்மெண்ட் அந்த வக்கீல் போய் அங்க போய் கேட்டிருக்காரு. அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க. நாங்க என்ன காரணம், அந்த வழக்கினுடைய தீர்ப்புக்கும் இதற்கும் என்ன தொடர்பு சார்? இப்ப மீண்டும் சொல்றேன், நான் இது கவர்னருடைய இது இல்ல, கவர்னருடைய ஸ்டாண்ட் இது இருக்கா, அவர் கவர்னர் என்ன நினைக்கிறார் எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி நாங்க என்ன நினைக்கிறோம், கவர்னர் இதையும் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறோம். 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, கான்ஸ்டிடியூஷன் திருப்பி கிரைசிஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த அம்மா ஜெயிக்கட்டும், நல்லாவே வரட்டும். கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் சொல்றீங்க. கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் என்ன? ஆமாங்க, மீண்டும் பதவி பிரமாணம் செஞ்சிட்டே இருக்கணுமா? என்ன இப்ப ஒரு வாரத்துல என்ன ஆகுது? ஒரு சார் எடியூரப்பா, சதானந்த கவுடா, ஜெகதீஷ் ஷெட்டர் 3 முதலமைச்சர்களை கர்நாடகா ஒரு 5 வருடத்துல பார்க்கலையா? திரு ஜென்ராம், பிஜேபி மாத்திரம் இல்ல, காங்கிரஸ் இத செஞ்சாங்க. நீங்க பிஜேபி இருக்கறனால உங்க உதாரணத்தை சொல்றேன். இங்கேயும் செய்யட்டும். காங்கிரஸ்காரங்க இருந்தாங்கன்னா ரெஸ்ட்லெஸ் இல்ல. நீங்க பேச அலோ பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து சான்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டீங்க. ரெஸ்ட்லெஸ் you don't want me to talk, நான் கம்முன்னு இருக்கேன். நீங்க அவங்கிட்ட நீங்க தான் பதில் சொல்லணும். பதில் சொல்ல விடுங்க முதல்ல. நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் சொல்ற வரைக்கும் நீங்க பேசுறத கேட்டிட்டு தான் இருந்தேன். ராவ் பாருங்க, கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ பத்தி என்ன புரிதல்னு விளக்கம் கேக்குறேன். சரி, finish பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்னா என்ன புரிதல்னு கேக்குறேன். எங்க ஸ்டாண்ட் நான் திருப்பி சொல்றேன். கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்னா என்னன்னு இன்டர்வீன் பிட்வீன். நான் என்ன சொல்றேன், 2 பாயிண்ட் சொல்றேன். முதலமைச்சராக 3 முதலமைச்சர் 4 முதலமைச்சர் ஒரே மாசத்துல ஒரே வருஷத்துல வரத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. சரி, இங்க இது கூட 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இது பிஜேபியோட ஸ்டாண்ட். கவர்னர் என்ன ஸ்டாண்ட்லாம் நான் சொல்லல. பிஜேபி நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஒன்ஸ் ஒரே திரும்பவும் குறுக்க வர்றதுக்கு மன்னிக்கணும். நீங்க பிஜேபியோட ஸ்டாண்ட்னு சொல்றீங்க. பிஜேபி தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, சசிகலா பதவி ஏற்பதை தாமதம் செய்வது அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்றாரு. நான் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தி பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி டாக்டர் தமிழிசை எங்களோட ஸ்டேட் பிரசிடென்ட். சரி, அவங்க சொல்றது நீங்க சொல்றீங்க. ஆல் இந்தியா லீடர் சொல்றது ஆல் இந்தியா லீடர், ஆல் இந்தியா பிரசிடென்ட். இப்ப அமித்ஷா இதை சொன்னார்னா சொல்லுங்க, நான் அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கிறேன். எஸ், அமித்ஷா சொல்றதுதான் அப்படின்னு நான் சொல்லிட்டு போறேன். இங்க வந்து இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும் பொழுது, ஒரு வாரத்தில் அன்சர்டனிட்டி இருக்கலாம்னும் பொழுது வெயிட் பண்ண தப்பு இல்லை. there is a சீஃப் மினிஸ்டர், கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, இந்த டெவலப்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் டெவலப்மெண்ட் நாம எதுவும் கிரியேட் பண்ணல. நம்பர் 2 நேற்றைக்கு முதலமைச்சர் சொன்ன அந்த அலிகேஷன்ஸ் மிக அதிர்ச்சிகரமான அலிகேஷன். கவர்னர் நாளைக்கு வந்தா கூட அதை விசாரிக்கணும். நான் ஒரு வாதத்துக்காக அதை ஏற்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் தேதி சசிகலா முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார் எம்எல்ஏக்களால. 7ஆம் தேதி இரவு 9 மணிக்குள்ள இந்த விஷயங்கள் நடந்திருந்தால் இந்த அலிகேஷன் வந்து it's a serious allegation. What all said and done, it's a serious allegation. நீங்க இடையில பதவியேற்பு நடந்திருந்தா இந்த அலிகேஷன் இல்லையா? இல்ல, கண்டிப்பா உண்டு. பாருங்க, மீண்டும் இதே எப்ப வந்தாலும் ரீகால் பண்ணிக்குவீங்களா? பாருங்க, ரீகால் பண்றது இல்லங்க. இப்ப நான் நாளைக்கு சொல்றேங்க,
கவர்னரோட இதற்கான காலதாமதம் எங்களை பொறுத்தவரை காலதாமதம் இந்த போன்ற குற்றச்சாட்டுகளை ஊக்குவிக்கிறதா? அதாவதுங்க இவங்களோட இன்டர்னல் ப்ராப்ளத்தை பத்தி பேச மாட்டேங்கிற, வேண்டுமென்றே நீங்க இதுக்கு ஒரு நோக்கம் கற்பிக்கிறீங்க. கவர்னருடைய இங்க வர்றதுக்கு அரைவலுக்கு நோக்கம், மத்திய அரசாங்கத்துக்கு நோக்கம் கண்டுபிடிக்கிறீங்க. இது அதிமுக உள்ள இருக்கிற குழப்பத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் அச்சப்படுகிறீர்கள்? ஏன் அச்சப்படுகிறீர்கள்? நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. You should prove it. நீங்க ப்ரூவ் பண்ணணும். இது பாரதிய ஜனதா கட்சியோட ரோல்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க சார். அதாவது ஒரு குறிப்பிட்ட கிரைசிஸ் எது நடந்தாலும் பாஜக மோடி, உங்களுக்கு மோடி மந்திரத்தை 108 தடவை தினம் ஜபம் பண்றீங்கன்னா பண்ணுங்க, நல்லதுதான், ஒண்ணும் தப்பு கிடையாது. இதுல மோடி மந்திரம் எங்க வருது? மோடி மந்திரம் எங்க வருது? நான் சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம். அதாவது ஒரு இடைவேளைக்கு அப்புறம் இல்ல இத சொல்லிடுவோம். அதிமுகவால குழப்பம்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாரு. என்ன குழப்பம்? கரெக்டா ரிசைன் பண்ணிருக்காரு, கரெக்டா கொடுத்திருக்காரு, நாங்க மெஜாரிட்டி கொடுத்திருக்கோம், எல்லாம் கொடுத்திருக்கோம். நீங்க 2 நாளைக்குள்ள அதை பண்ணி வச்சிருக்க வேண்டியதானே? நீங்க டயத்தை கொடுத்து நீங்க குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்க குழப்பம்னு பேசினா என்னங்க அர்த்தம்? இப்ப ஸ்வேரிங் நடந்தா மாத்திரம் இந்த மாதிரி சொன்னாலும் அது நீங்க தான் குழப்பத்துக்கு வழிவகை கொடுக்குறீங்க, நீங்க தான் உருவாக்குறீங்க. முதலமைச்சர் மிரட்டுகின்ற ஒரு ஆளுங்கட்சி, முதலமைச்சர் மிரட்டிருக்கிறாரு, முதலமைச்சர் பேசுறாருன்னா எவ்வளவு சீரியஸ் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இருக்கு இந்த தமிழ்நாட்டுல. அதாவது இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த மாதிரியான இதைவிட கூடுதலான குற்றச்சாட்டு உடைய சஞ்சய் பாலியான் எந்த கட்சி, சங்கீத் சோம் எந்த கட்சி, மகேஷ் சர்மா எந்த கட்சி, அவங்க மேல எல்லாம் என்ன கேஸ்ல வழக்கு நடக்குது? என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? ஒரு முதலமைச்சர் என்ன மிரட்டாங்கன்னு பேசுறாங்க, மத்திய அமைச்சர்கள் ஒரு இடைவேளைக்கு மக்கள் சொல்றாங்க. மக்களா மக்கள் செல்வாக்கு இழந்தவர்கள் ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம் ராகவன். நியூ ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ், காலத்தின் குரல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு முடிவு சசிகலா பதவியேற்பு தொடர்பாக முடிவெடுப்பதற்கு இன்னும் ஆளுநருக்கு கால அவகாசம் தேவை என்ற நிலை வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? கொயர்ஷன் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக கொயர்ஷனுக்கு இருக்கக்கூடிய டெஃபினேஷன், அது புதிதாக எல்லா விஷயங்களையும் பார்க்க செய்யும். அந்த 2 நாட்களுக்குள்ள வந்திருந்தா அது வேற விஷயம். ஆனா இப்போ நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவர் சொன்னதற்கு பிறகு, அவருடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு செயலை செய்வதற்கு அவர் நிர்பந்திக்கப்பட்டார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒருவர் காதால கேட்டதற்கு பிறகு அதை மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் அவருக்கு வருது அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்ப ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி, இது ரொம்ப முக்கியம். அவரு எல்லா உண்மைகளையும் கணக்கில் கொள்ளணும். ஆனால் whether to take political notice or constitutional notice, கான்ஸ்டிடியூஷனல் நோட்டீஸ்ல சட்ட ரீதியாக கொயர்ஷன்ங்கிறதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. இது கொயர்ஷன். இப்ப இதுவரைக்கும் பன்னீர்செல்வம் படி ஒரு கடிதத்தை அவருக்கு அனுப்பி இருக்கிறாரா? ஒரு பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறது வேற விஷயம். சரி, அது பொலிட்டிக்கலி ஹி கேன் டேக் நோட்டீஸ். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அப்படி ஒரு புகாரின் அடிப்படையில் எஸ் ஐ வித்ரா மை லெட்டர்னு இவர் கேட்கிறாரா? சட்ட வல்லுநர்களுடைய ஒருவேளை அவர் நாளைக்கு அவரை பார்த்து பராசரன் மற்ற சட்ட வல்லுநர்கள் இன்னைக்கு கருத்து சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பண்ண முடியாது, கொடுத்துட்டாரு, அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. 2வது, இந்த மிரட்டல் என்பதை அந்த ஃபேக்ட்ஸை யார் இன்வெஸ்டிகேட் பண்றது? இவர் சொல்ற குற்றச்சாட்டை யார் இன்வெஸ்டிகேட் பண்றது? ஜஸ்ட் பிகாஸ் ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்றாருங்கிறதுனாலேயே வெரிஃபிகேஷன் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இவர் மிரட்டலுக்கு அவர் ஒன்றும் குறிப்பிட்ட காரணிகள் சொல்ல, எல்லாம் சேர்ந்து கேட்டாங்க, நான் போயிட்டு வரேன் கேட்டுட்டு வரேன்லாம் சொன்னேன், 2 மணி நேரம் வாதிட்டேன், கடைசியா நான் ஒத்துக்கிட்டு போயிட்டேன் என்று அவர் சொல்றாரு பாருங்க. அதுல மிரட்டல்னா, இப்போ இப்படி செய்யலன்னா நாங்க இன்னது செய்வோம், உங்களுக்கு இந்த ஆபத்தை உண்டு பண்ணுவோம், அப்படிலாம் ஒன்றும் அவர் அது உடல் ரீதியான தாக்குதலாக இருக்கணும்னு அவசியம். மனவழியில ஒரு உளவியல் ரீதியாக அழுத்தம் கொடுப்பது கூட கொயர்ஷனுக்கான டெஃபினிஷன் வரலாம். ஆனால் whether this coercion, விருப்பத்திற்கு மாறான ஒரு முடிவை எடுப்பதற்கு நிர்பந்திப்பது கொயர்ஷன். இப்படிதான் உண்மையிலேயே எடுக்கப்பட்டதா? இவர் பின்னால் அப்படி சொல்றாரா, ரெட்ராக்ட் பண்றாரா, தாங்க சொல்லி ஒத்துக்கிட்டதை வேறு காரணம் என்பதையெல்லாம் எப்படி ஒரு கவர்னர் போய் வெரிஃபை பண்ண முடியும்? வெரிஃபை பண்ண முடியாது. ஒன்னே ஒரு விஷயம் தான் அவர் பண்ண முடியும். ஈவன் நவ் அவருக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அது இருந்துச்சுன்னா திரும்ப கூட அவரையே கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைங்கன்னு சொல்லலாம். இல்ல இதுல ஒண்ணு சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். அதாவது போயிட்டு இந்த ஒண்ணு உச்சநீதிமன்ற வழக்கு, சரி, 2வது முதலமைச்சருடைய மிரட்டல், இந்த விஷயங்களை
ராகவன் கணக்கில் எடுத்துக்கலாம், நான் கணக்கில் எடுத்துக்கலாம், எல்லோரும் கணக்கில் எடுத்துக்கலாம். இட் இஸ் பொலிட்டிக்கல் நோட்டீஸ். எனக்கு அதை பற்றி கவலை இருக்கு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் போய் இப்படி மிரட்டுறாங்க. உச்சநீதிமன்ற வழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த தேதியில் தீர்ப்பு வழங்க போகிறோம்லாம் அவங்க ஒன்றும் சொல்லிட்டல. வரப்போகுது, அவங்க மீண்டும் தள்ளி போடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்களும் உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர். அங்க யாரும் அவங்க இன்டரிம் ஸ்டே எதுவும் கொடுக்கல. அது வந்து கன்சிடரேஷன், அது வந்து ஸ்டே பண்ணணும்னு இவங்க பதவியேற்பை தடை செய்யணும்னு சொல்லி போட்ட வழக்குக்கு எந்த ஸ்டேயும் கொடுக்கல. இப்ப அதையும் வந்து கான்ஸ்டிடியூஷனலா நோட்டீஸ் எடுத்துக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். தி கவர்னர் cannot take constitutional notice of these irrelevant facts as far as the constitution is concerned. அரசமைப்பை பொறுத்தவரை பொருத்தப்பாடற்ற உண்மைகள். பரந்தாமன், இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது தான். ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த குழப்பமான சுச்சுவேஷனுக்கு ஒரு முதலமைச்சர் இத்தகைய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கான ஒரு அதிகாரத்தை பெறுவதற்கு அல்லது ஆளுநரிடத்தில் வந்து உரிமை கோருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் வந்து ஆளுநர் வந்து இதை கன்சிடர் பண்ணி நாட்டினுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுறது தான் திமுகவுடைய ஸ்டாண்ட். திமுகவுடைய ஸ்டாண்ட். ஆளுநர் அதெல்லாம் முடிவு செய்யணும்னு சொல்றீங்க. இல்ல, இப்போ ஒருவருடைய தகுதியை முடிவு செய்யணும்னு சொல்றீங்க. பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் தேர்வு செய்ததற்கு பிறகு நிச்சயமா, ஏன்னா இது அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர் வச்சு அவர் முடிவு செய்யணும். இன்னைக்கு சொன்ன செய்தி இல்ல. முதல்ல பன்னீர்செல்வம் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போதே சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்வதற்கு முன்னாடியே அவருடைய ஓன் கேபினட் கொலீக் ஆர்பி உதயகுமார் மினிஸ்டரே சொல்றாரு இவங்க தான் முதலமைச்சராக வரணும்னு. ஸோ ஒரு கேபினெட்ல ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆளுநர் வந்து இதை ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணணும், ஸ்ட்ரென்த் இவங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே ரைஸ் பண்ணியிருக்காரு. தன்னுடைய தலைமை மேல நம்பிக்கை இல்லாத ஒரு அமைச்சரை என்னோட அமைச்சரவையில் வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லி முதலமைச்சர் முதல் நடவடிக்கையாக அவரை அமைச்சரவையிலிருந்து விலக்கணுமா? எக்ஸலென்ட் क्वेश्चन. இல்ல ஆளுநர் வந்து பஞ்சாயத்து பண்ணணும்? எக்ஸலென்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चनக்கான பதில் நேற்றைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன நிர்பந்திக்கப்பட்டு ராஜினாமா செய்யப்பட்டதுல அந்த செனாரியோ மொத்தமா பின்னணி இருக்கு. ஆக ஒரு கேபினெட்ல யாரை இண்டக்ட் பண்ணோம், யாரை வந்து நீக்கணும்ன்ற அதிகாரம் கூட இல்லாத ஒரு முதலமைச்சராக தான் இருந்திருக்கிறார்ன்றது நேற்றைய பன்னீர்செல்வத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் மூலம் தெரிய வருது. தன்னுடைய சிறப்பு அதிகாரங்களை ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருக்கும்படி ஆளுநர் நியாயமாக செயல்படுத்த வேண்டும். உச்சநீதிமன்றம் வந்து அருணாச்சல் பிரதேஷ் சட்டமன்றம் அதெல்லாம் சொல்லும் போது அந்த வழக்கில் இறுதியாக உச்சநீதிமன்றம் சொல்ல தீர்ப்பு, சட்டமன்ற கூட்டத்தை விருப்பப்படி ஆளுநர் கூட்ட சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது வந்து சட்டமன்றத்தினுடைய செயல்பாட்டில் தலையிடுவதாகும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். அப்ப அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்புல பெரும்பான்மை இழந்த அரசு இருக்கும்போது தவிர, நம்பிக்கை வாக்கெடுப்புல பெரும்பான்மை இழந்த அரசு இருக்கும்போது தவிர மற்ற நேரங்களில் அமைச்சரவையினுடைய ஆலோசனைகளின் படியே ஆளுநர் செயல்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் அந்த கவர்னருடைய சிறப்பு அதிகாரங்களை செயல்படுத்த வேண்டிய சூழல் நம்பிக்கை இழந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல நம்பிக்கை இழந்த ஒரு அரசு இருந்தால் மட்டுமே உச்சநீதிமன்றம் சொல்லுது. இந்த இடத்துல தான் அந்த கேஸுக்கும் இந்த ஃபேக்ட்டுக்கும் டிஃபர் ஆகுது. அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு மட்டும் பொருத்தப்பாடற்ற உண்மைகளை நீங்க கணக்கில் கொள்ள வேண்டியது இல்லை அப்படின்னு தியாகு சொல்றாரு. இல்ல கான்ஸ்டிடியூஷனல் ஃபேக்ட்ஸ் கணக்கில் எடுத்துக்கங்க. இல்ல, அவர் தியாக ஐயா சொல்ற கருத்துக்கு முன்னாடி நீங்க கான்ஸ்டிடியூஷனா ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி சொன்ன கேள்விக்கு அது வந்து லீகலாவே நான் பதில் சொல்றேன். சரி, ஜட்ஜ்மெண்ட் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட்லாம் எதை பேஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி இருக்கிற ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வாதி பிரதிவாதங்களை வச்சு இருக்கிற கேஸ் ஃபேக்டை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட். ஆனா கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல்ஸே சொல்லி இருக்கு. ஆனா இந்த கேஸை பொறுத்து நீங்க கோட் பண்ண கேஸுக்கு இந்த கேஸுக்கு டிஃபர் என்னன்னா, நீங்க வந்து நம்பிக்கை தீர்மானத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் அப்பாற்பட்டு யாராவது ஒரு அவங்களுடைய மூக்க நுழைச்சி செய்யக்கூடிய செய்திகளுக்கான தீர்ப்புகளாக தான் பார்க்கணும். ஆனால் இந்த இடத்தில் ராஜினாமா செய்த பன்னீர்செல்வம் என்னிடத்திலே ஆதரவு இருக்கிறது, நான் வந்து அதை நிரூபிப்பேன்னு சொல்றாரு. இங்கே சசிகலா அவரிடம் வந்து நாங்கள் வந்து ஆட்சி கோருவதற்கு எங்களிடத்திலே மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன் வரும்போது the better way to test in the floor of the assembly தான். அதை செஞ்சு தான் பண்ண போறாங்க. இதை செய்யறதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் அகைன்ஸ்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இன் மேனர்ல வித்யாசாகர் கவர்னர் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இதை he can take an advantage of the judgment. அதாவது இப்ப திரு பன்னீர்செல்வம்
நீங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்வதற்கு அது முகாந்திரம் இருக்கான்னு சொல்ல முடியாது. he has become caretaker chief minister. சரி. Tomorrow he may give a letter. full fledged இல்ல full fledged As legally I'm saying, tomorrow he may, sorry for intervention. சொலிசரப்ஜியும் சரி மீடியா எக்ஸ்பர்ட்ஸா சொல்லும் பொழுது பிரச்சனை வந்து- ஒன்ஸ் சரி, நீங்க கொடுத்தாச்சு சொல்லி அக்செப்ட் முடிங்க. பண்ணியாச்சுன்னு சொல்லும் பொழுது கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டரை வந்து இப்போ ஃபுல் ஃப்ளெட் சீஃப் மினிஸ்டர் அங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா, எண்ணிக்கையில பிரச்சனை வருதுன்னு சொன்னா கவர்னர் கேன் ஆஸ்க் him, நீ வந்து ஃப்ளோர் டெஸ்ட்க்கு போங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. இங்க கேர்டேக்கர் தான் அவரு. அதனால இது வந்து டெக்னிக்கலி அது இவரே சப்போஸ் நாளைக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறான்னு வச்சுங்க, ஏன் சார் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அந்த அடிப்படை இருக்குல்ல. இப்போ நான் ஒரு பாதிக்கப்பட்டவன்னா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் போலீஸ் ஸ்டேஷனில். அதுக்கு பின்னால் சாட்சி சொல்கிறத தவிர எந்த அதிகாரமும் எனக்கு கிடையாது. யார் அட்வொகேட்டாக இருக்கணும், இவர் கிராஸ் பண்ணுறது சரியா தப்பா எனக்கு பண்ண முடியாது. பல நேரங்களில் நீதிமன்றங்கள் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு என்ன தண்டனை இருக்குன்னு கூட சொல்கிறது கிடையாது. ரெண்டாவது, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகத்தை பற்றி நாம் இப்போது பேசிக்கொண்டு இருக்கிற போது இப்படி ஒரு கிரைசிஸ் வந்திருக்கு. மக்கள்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, ஒரு 7.5 கோடி மக்கள், அவர்களுடைய தலைவர்கள், இந்த கருத்து எதுக்கும் மதிப்பு இல்லாம கடைசியா எங்க சுருக்குறோம்னா, இல்ல மக்கள் இந்த ஜனநாயக அமைப்புக்குள்ள மக்களுடைய கருத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பிரதிபலிக்கிறார்கள். அதான் அப்போ இது குறைபாடு உடையதாக இருக்கிறது. அது காலங்காலமா நம்ம பேசிட்டு இருக்கோம். அது எங்கேயும் இப்பவும் பேசலாம். ஒரு விஷயம் இப்பவும் பேசலாம். இல்ல அந்த குறைபாடு இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டே இந்த குறைபாட்டை ஏன் யாருமே நிவர்த்தி செய்ய வரமாட்டேன்றாங்க இந்த தேர்தல் முறையில். இல்ல நான் சொல்றேன், அதுக்கு காரணம் இருக்கு. அதோட சேர்த்ததுதான் நீங்க அருணாச்சல பிரதேசத்தை சொன்னாலும், இப்ப ராகவன் என்ன என்கிட்ட நம்மகிட்ட என்ன பேசினாருன்னா, நீங்க இப்படியே சொல்றது பழக்கமா போச்சு அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, அருணாச்சல பிரதேசத்துல சொன்னாலும் உத்தரகாண்ட்ல சொன்னாலும் திரும்ப தமிழகத்துல செய்வீங்கிற பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்ற ஜனநாயக விழுமியங்களின் படி இங்க வெளியில வந்து கான்ஸ்டிடியூஷனலா லீகல்லி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை, சட்டபூர்வமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்காமல் போவதை நியாயப்படுத்துற மாதிரியும் போயிடக்கூடாது. இங்க உண்டான விஷயத்தை இங்க வந்து லீகலா நடக்குதா இல்லையாங்கிறத நீங்க இறுதியிட்டு முடிச்சதுக்கு பிறகு இந்த ஜனநாயக அமைப்புல இந்த குறைபாடுகள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியும். பன்னீர்செல்வம் அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டு ஒருவேளை உண்மை என்று கொண்டால், நிர்பந்தத்தின் அடிப்படையில் வாங்கப்படுகிற எந்த கடிதமும் சரி செல்லுபடியாகாது. இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டினா மாறி போயிடும். நம்பர் 1. அதுக்கு வந்து தியாகுடைய அந்த பதிலுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என்னை நிர்பந்தித்து வாங்கினார்கள்னு ஆளுநருக்கு அவர் வந்து கடிதம் கொடுத்திருக்கிறாரா? ஒரு சின்ன குடுக்கிடு இந்த இடத்துல நல்ல அல்லது காவல்துறை சிட்டி போலீஸ் கமிஷனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரா? பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அவர் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். இல்ல அதுதான் இதுல சட்டப்படியான நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் புகார் கொடுத்திருக்கீங்களான்னு சொல்லி சாதாரண மக்களை கேக்குறோம்ல, அது மாதிரி கேக்குறீங்க. இல்ல அப்புறம் இந்த கேள்வினா அவங்க சொல்லுவாங்க, ஏனையே பார்த்து கொடுத்தீங்க நீங்க ஃபேக்ஸ் அனுப்பிட்டீங்க. ஒரு லீகலா பேசினா அந்த மாதிரி क्वेश्चंस ஆனால் வராது. இல்ல நிச்சயமா வராது. இவங்க சசிகலா கட்டாயமாக அவங்க பின்னணி இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அவங்க முதலமைச்சராக வராமல் இருப்பதுதான் நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. ஆனால் ஒரு கட்சி இவர்தான் தலைவர் என்று தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு கவர்னருக்கு இந்த பிசினஸ். சசிகலா முதலமைச்சராவதை ஷேக் தாவூத் ஆதரிக்கிறாரா, பரந்தாமன் ஆதரிக்கிறாரா, ராகவன், கனகராஜ தியாகு ஆதரிக்கிறாங்களாங்கிறது வந்து இப்ப பிரச்சனையே இல்லை. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சட்டப்பேரவையில் 131 பேர் வந்து இன்று உறுதியாக சொல்லியிருக்காங்க. உறுதியா என்ன சொல்றது? உறுதியா நீங்க 134 பேர்ல 131 இருக்குன்னு சொன்னீங்க, அங்க 5 6 நீங்க கூட இடையில சொன்னீங்க. 5 6ன்னு சொன்ன உடனே நான் என்ன கூட ஒண்ணு சேர்ந்துருச்சோம் அப்படின்னு நான் நினைச்சேன். எனவே அதனாலதான் நீங்க அடக்கி வைக்கிற பிரச்சனை. அந்த 5 6 50 60 போகும் வரை நீங்க மௌனமாக இருப்பீங்களா, காலதாமதமாக இருப்பீங்களான்னு கேக்குறேன். இல்ல நீங்க எதுக்கு அவ்வளவுதான். அந்த கேள்வி வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி. இருக்க கூடாது. ஒரு கவர்னருடைய வேலை அது அல்ல. அதான் நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். நீங்க அதத்தானே நீங்க சொல்லணும். அத நான் தான் சொல்லிட்டேன் முதல்லயே. பாஜக இந்த 2 பகுதியில் எது தனக்கு ஆதரவான பகுதியாக தன்னுடைய எல்லா விதமான சித்து விளையாட்டுகளுக்கும் ஒத்து போகிற பகுதியாக இருக்கும் என்று முடிவு செய்கிற வரை இந்த காலதாமதம் இருக்கும். நிர்பந்தம் இருக்கா இல்லையான்னு ஒரே கொஸ்டின். நிர்பந்தம்ங்கிறது எப்படின்னா, திரு பன்னீர்செல்வம் அவர் ராஜினாமா செய்த பிறகு
சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த வேக்கமை ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு வந்திருந்தாங்கன்னா நிர்பந்தம் இல்லைன்ற ஒரு வார்த்தைக்கு வாதத்துக்கு போகலாம். ஆனால் இவர் வந்து பொதுச் செயலாளராக இவங்களை தேர்ந்தெடுக்கிறதே அந்த பதவிக்காக தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 4ஆம் தேதி தேர்ந்தெடுக்கிறான்னு நினைக்கிறேன். 4ஆம் தேதி இல்ல பொதுச் செயலாளர் இல்ல, பொதுச் செயலாளரை பிரதமராக இல்ல தேர்ந்தெடுக்கிறார். முதலமைச்சர் அதான் சொல்றேன். அதாவது இதை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் பார்ட்டியோட லீடரா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ரிசைன் பண்றாருன்னா இதை விட நிர்பந்தத்துக்கு வெளிப்படையான ஒரு விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? என்ன கிரைசிஸ் ஏற்பட்டது? அவர் ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன சப்ஜெக்ட் இருக்கு? முதலமைச்சராக தேர்வு செய்ததுக்கு பிறகு அவர் அதான் சொல்ல ஜெயிக்க முடியும். ஆக அவர் தேவையில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஏன் தேவையில்லைன்ற ஒரு கொஸ்டின் வந்து நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அந்த கட்சி இருக்கு, அந்த ஆட்சி இருக்கு. ஏன்னா அந்த கட்சிக்கு வாக்களித்த மக்கள் ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. பிறகு ஒரு ஏற்கனவே அவங்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு நபர் முதலமைச்சராக இருந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு அவங்களுக்குள்ள உட்கட்சி நிலவரமாக இருக்கட்டும். பொதுச் செயலாளர் யாருன்னா திமுக அதில் அக்கறை கிடையாது. அதிமுக யார் பொதுச் செயலாளர் வரணும் வேண்டாம்ன்றது எங்களுக்கு அக்கறை இல்லை, யாருக்குமே அக்கறை இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிற அரசாங்கத்தை சட்டமன்றத்தை பேரலைஸ் பண்ணக்கூடிய அவசியம் என்ன? அப்படி பேரலைஸ் பண்ணும்போது தான் யார் பேரலைஸ் பண்றாங்க? அதிமுக பேரலைஸ் பண்ணது கவர்னர் அரசாங்கம். கவர்னர் இல்ல அவர் அதிமுக பேரலைஸ் சொல்றாங்க. இது ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேரலைசிங் வந்து அந்த கட்சி அதை இன்னும் அதை டெவலப் பண்றது அடுத்து கவர்னர். அருணாச்சல பிரதேசத்துல நீங்க சொன்னீங்க உச்சநீதிமன்றம் நீங்க தான் பண்ணதா சொல்றீங்க. அதாவது இப்ப இங்க வாதம் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு தேவையான முறையில நம்ம பேசிக்கிட்டு எல்லா இடத்துலயுமே அவங்க முதலமைச்சரை பார்க்க வேண்டிய தமிழ்நாட்டுல ஓட்டு போட்ட ஜனங்க அதிமுகவுக்கு என்ன பேசணும்? இல்ல அதிமுக சசிகலாவுக்காக பேசணும். நம்ம வந்து அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்துக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப அதிமுக கட்சியில இருந்து முதல்வர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா முதல்வர் இறந்துட்டாங்க. அப்ப இறந்துட்டதுனால யார் தகுதியான முதல்வர்ங்கிறதுக்காக சரி இடைக்காலத்திற்கு ஒருத்தர் முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் இருக்கும் போது அடுத்தவங்க நிரந்தரமாக இவங்க தான் வரணும் அப்படின்னு அதிமுக கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமாக சேர்ந்து அவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தற்காலிகமாக என்ன நியமிச்சாங்கிறது அவர்கிட்ட சொல்லல, தற்காலிகமா நிரந்தரமாங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லலன்னு அவர் சொல்றாரு. எவ்வளவு தெளிவா இருக்காது. ஒரே ஒரு நிமிஷம், அவர் கவர்னர் தப்பு பண்ணிட்டார்ல. கவர்னர் என்ன தப்பு பண்ணாரு? இல்ல ஒரே ஒரு இல்ல இல்ல நீங்க இப்ப அருணாச்சல பிரதேசத்துல இப்படிதான் சொன்னீங்க, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சிருச்சு. நேரத்தோட செய்யல அப்படிங்கறத இப்ப பிரச்சனை. நேரத்தோட இந்த வேலையை செய்யல, 2 நாள் தள்ளி இருக்காரு. குற்றச்சாட்டு வந்து ஒரே ஒரு விஷயம், இதை ஏன் உங்க பொதுச் செயலாளர் பேச மாட்டேன்றாங்க? அவங்க தான் சொல்லிட்டாங்களே, நாங்க கொடுத்திருக்கோம், ஊட்டியில இருக்கும்போது அனுப்பிச்சிட்டோம், அவருக்கு தெரியப்படுத்திட்டோம், அவர் வந்து பண்ணணும்னு சொல்லிருக்காங்களே. தெளிவா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவருடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரணும்ன்றத சி.வி. சண்முகம் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் எந்த நிலையில பப்ளிக்கு ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தாருன்றது இன்னைக்கு நாடு ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த மக்களுக்கு அவங்க என்ன மரியாதை வச்சிருக்காங்க? வாக்களித்த மக்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அமைச்சரா இருக்கக்கூடியவர் என்ன மரியாதை வச்சிருக்காரு மக்கள் முன்னாடி? எந்த நிலையில வந்து மீடியா முன்னாடி வராரு அவரு? அப்ப இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா எந்த அளவுக்கு இவர்களாம் வந்து அந்த பொறுப்புல வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க எதையும் செய்வாங்க, மக்களுடைய ஓட்டை வாங்கிக்கிட்டு இவங்க எதையும் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் சி.வி. சண்முகனுடைய பேட்டி. சி.வி. சண்முகனுடைய பேட்டி இறுதி பகுதியில் இருக்கிறோம். நீங்க இந்த பிரச்சனை வந்து சட்ட ரீதியான சிக்கல்கள், சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனைன்னு போகும்போது கூட அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோட்டகி என்ன சொல்றாரு, பதவியேற்புல சசிகலா பதவியேற்பதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ரோட்டகி சொல்றாரு. ஆளுநர் ஆனா என்கிட்ட எந்த விதமான கருத்தும் கேட்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றது இந்த கருத்து. ஆனா என்ன பிரச்சனை, சோலி சொராப்ஜி என்ன சொல்றாரு, நீங்க சொல்ற கருத்தை சொல்றாரு. அந்த நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை ஆளுநர் காத்திருக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை, அந்த ஜட்ஜ்மெண்ட் வரட்டும். the larger is not unconstitutional அதர் சொல்றாங்க. அது எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி ஒவ்வொரு கருத்தை சொல்லும் பொழுது எது சரியா அது ஆளுநர் எடுத்துக்கலாம். அதனாலேயே அந்த கருத்தை எடுத்துக்கிறாங்கிறதுனாலயே இது வந்து ஒரு காரணம், மூக்கு காது கண்ணெல்லாம் வச்சு பேசிட்டு இருந்தா சரியா இருக்கு. மூக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வைக்கல. ஆனா நீங்க வந்து 2001ல சொன்ன எதுவுமே வைக்காம அம்மனமா நிக்குது உண்மை. அதான் தமிழ்நாடு அப்படிதான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், அதுக்கு நீங்க வருத்தப்படக்கூடாது. தெனாலிராமன்
ராமன் பூனை வளர்த்த கதைன்னு ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்கல்ல. அந்த 2001 உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநர் ஃபாத்திமா பேபியை கண்டிச்சிருச்சுங்கிறதுக்காக அது போன்ற எந்த சூழல் வந்தாலும் அந்த ஆளுநர் வந்து முடிவே எடுக்க மாட்டாரு, காலதாமதமாகவே முடிவு அப்ப அருணாச்சலத்துல எடுத்திருக்க அருணாச்சல பிரதேசத்துல அப்படிதானே அந்த பூனை ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற அந்த சூடான பாலை குடிச்சதுங்கிறது உண்மை. திருப்பி போய் நம்ம போய் அந்த பாலை குடிக்க வச்சிருவோமோன்னு பயப்படுறது ஒண்ணு தப்பு இல்லை. ஆனா இது சூடான பால் இல்ல. அருணாச்சல அதுதான் பிரதேசத்துல டெஸ்ட் பண்ணணும்ல. அருணாச்சல பிரதேசத்துல ஏன் முடிஞ்சது? எந்த தண்டனையும் இல்ல, எந்த டிஸ்குவாலிஃபிகேஷனும் இல்ல. திருப்பி மீண்டும் சொல்றேன், இதுக்காகன்னு நாம எதுவும் இன்ஃபர் பண்ணி பேச வேண்டாம். இது ஒரு காரணி, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், நாளைக்கு கவர்னர் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாரு, நீங்க இது பண்ணிடுங்க, ஓத் அட்மினிஸ்டர் பண்ணுங்கன்னு பண்ணலாம், முடிவு பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும், கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி முடிவு கூட எடுப்பதற்கு முன்பாக இவர் கொடுத்த இந்த வெரி சீரியஸ் அலிகேஷன் கவர்னர் கவனிக்க வேண்டும் என்பது என்னுடைய எங்களோட கோரிக்கை. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அரசமைப்பு சட்ட நெருக்கடியை பற்றி கவலைப்படுகிற அரசா கட்சியாக மத்திய அரசு பாஜக இருக்குமானால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த மாட்டோம் என்று கர்நாடக அரசு அறிவித்த போதுதான் உண்மையிலேயே கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வந்துச்சு. அப்போ 355 356 நினைவுக்கு வரல. அது அரசியல் நலனுக்காக, அரசியல் தன்னலனுக்காக அதை பயன்படுத்திக்கணும். இங்கே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் ஆளுநர் யாருக்கு பெரும்பான்மை இருக்குங்கிறத வெளிப்படையாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதுக்கு மேலே அவர் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் விரைவாக அந்த முடிவு எடுக்கணும். குழப்பங்கள் என்பது வேறு சட்ட ரீதியாக முடியுமா முடியாதா, பர்சே அதற்கு இடம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது அரசியலில் மோசமான குழப்பங்களுக்கும் கொண்டு போய் மறைச்சி வைக்கிறதுலேருந்து ஆள் பிடிக்கிறதுலேருந்து எல்லா கோளாறுகளுக்கும் இடம் கொடுக்கும். நிலையற்ற அரசியல் சூழல் மத்திய அரசால திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல நாட்களாக ஆளுநர் இல்லாத சூழலை மத்திய அரசு திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதை சொல்றது அப்படின்னு ஒரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. நான் சொல்லி முடிச்சிடறேன். இதை சொல்றது இவங்க முதலமைச்சரா வரணுங்கிறதுக்காகவோ அவங்க வரக்கூடாது என்பதற்காக இல்ல. அது யார் முதலமைச்சராக வந்தாலும் அவர்கள் அடிமை கங்காணி தான் எங்க பார்வையில. சரி, ஆனா அரசமைப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அந்த வடிவங்களுக்கு உட்பட்ட ஒரு ஜனநாயகத்தில் ஆளுநர் உடனடியாக இதுல ஒரு முடிவு எடுத்து ஒருத்தர் பொறுப்பேற்கட்டும். அவர் சொன்ன மாதிரி பன்னீர் குற்றச்சாட்டுகளை வேணாலும் விசாரிச்சுக்கட்டும். யாரு வென்றாலும் சட்டமன்றத்துல பெரும்பான்மை இறுதியான கருத்து சுருக்கமாக சொல்லிருங்க. கவர்னர் ஒரே ஆளு 2 ஸ்டேட்ல கவர்னரா இருக்கிறதெல்லாம் அமைப்பு அரசியலமைப்புல இருக்கு. இது வந்து சட்டவிரோதம். இதோட மிகப்பெரிய குழப்பமா தெலுங்கானா உருவாகும் பொழுது இருந்தது. ஆந்திராக்கும் தெலுங்கானாக்கும் இத்தனை வருஷமா ஒரே கவர்னர் தான் இருக்கிறார். அதனால இதெல்லாம் அதை பாதிக்கும்னு சொன்னா அங்க தெலுங்கானா மிகப்பெரிய லெவலில் பத்தி எரிஞ்சுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னேன், இன்றைய தேதியில் கவர்னர்கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எதையும் சொல்லலைன்னும் பொழுது நாமளாக ஒரு இன்ஃபர் பண்ணி இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னா பிரச்சனை. இன்னைக்கு 24 மணி நேரமா எல்லா டிவி ஒரு நிமிஷம் 24 மணி நேரமா இதே விவாதங்கள் எல்லா தொலைக்காட்சி நடத்தின காரணம் அதிமுக உள்ள இருக்கிற குழப்பமே தவிர வேற ஒண்ணு கிடையாது. கவர்னர் வராம இருக்கிறது, வராமல் இருக்க செய்யப்பட்டிருப்பதால் பன்னீர்செல்வம் அதிமுக குழப்பம். அதிமுக தான் மெஜாரிட்டி காமிச்சு எனக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்க என்ன குழப்பம்னு குழப்பிட்டு இருக்கீங்க? பெரிய குழப்பம். எங்களை பொறுத்தவரைக்கும் உங்க குழப்பம் தான் பெரிய குழப்பமா இருக்கு. யாருக்கு பலம் இருக்குன்றது ஃப்ளோர்ல மக்கள் பார்க்கறதுக்கு, மக்கள் நம்பிக்கைக்கு வர அளவுல சட்டப்படி வந்து ஃப்ளோர்ல அவங்க ப்ரூஃப் பண்ணட்டும். ஆனா அதே சமயத்துல யார் மெஜாரிட்டி இருக்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். முதலமைச்சராக ஒருத்தரை வந்து நியமிச்சிட்டு அவர் வந்து இந்த தேதிக்குள்ள தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சட்டப்படி. ஆமா, சட்டப்படி கூட 130 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஃப்ளோர் கோட் எதுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இத கேளுங்க, சட்டப்படி செய்ய அவர் அந்த சம்மத 130 பேருடைய கையெழுத்துல சார் 2 இடத்துல சார் 2 இடத்துல கையெழுத்து போட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது ஃப்ளோர் டெஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட். அது சட்டத்துல இடம் இருக்கு, அதன்படி செய்யணும். ஒண்ணு. அதே சமயத்துல சொன்ன என் கையெழுத்தே கிடையாதுன்னு சொன்னது கட்சி இது, அது தலைவர் எல்லாம், அது பெரிய வரலாறு, அதை விட்டுருவோம். ஆனா அதே சமயத்துல முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவருடைய குற்றச்சாட்டை நாம் புறம் தள்ள முடியாது. அது மிகப்பெரிய ஒரு பரிசீலிக்கணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா அவர்களுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் உண்டு. அவங்க கையெழுத்து நாம அதான் நான் சொல்லிட்டேன், அந்த கட்சி தலைவரா வச்சு இந்த கட்சி தான் புதிதாக அதை பத்தி பேச வேண்டாம். ஓபிக்கு வந்திருக்குது. அதாவது அப்படி பண்ணவங்க தானே. நான் ஏற்கனவே சொன்னதுதான், எந்த வகையிலும் அவங்க சசிகலா முதலமைச்சராவது நாங்கள் ஏற்கலை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு கான்ஸ்டியூஷன் அனுமதிக்கிற ஒரு விஷயத்தில் அதை திட்டமிட்டே சீர்குலைக்கிற முறையில், இப்போ அவர் கூட ஒன்று சொன்னார், அது வழக்கமாக அவங்க வச்சுருக்காங்க பிஜேபி.
தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் நடந்திருந்தா அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அதை சரி பண்ணுவீங்களா? அங்க ஒண்ணு நடந்தது, அதனால இன்னொரு இடத்துல நடக்கட்டும்னு விடுவீங்களா? அது திரும்ப அவர்ட்ட- இப்படியாக இப்படி பண்ணுவதற்காக ஏற்பட்ட- அவரு கடைசியில தானே திரும்ப சொல்றாரு. அவர்ட்ட பதில் கேட்கிற நிலைமையை இப்படி ஒரு உருவாக்காதீங்க. தப்பு உங்களுடைய அங்கெல்லாம் பார்வையை மட்டும் ஒரு சொல்லுங்க. மணி நேரம் ராகவன், ராகவன். மோடி பேரே நீங்க சொல்லல, சொல்லிடுங்க. உங்களுக்கு நிறைவா இருக்காது அப்புறம். ஆமா, சரி. அவர் பேரை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு- அவர் நீங்க இல்ல, இந்தியாவில் இல்ல, ஆளுநர் என்ன செய்யணும்? ஆளுநர் என்ன செய்யணும்? ஆளுநர் ஆளுநர் என்ன செய்யணும்? உடனடியாக இதன் மீது முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுக்க வேண்டும். ஆ, சரி, நீங்க அந்த- கான்ஸ்டிடியூஷன் அவர் என்ன எடுக்கக்கூடிய சொல்லுதோ, அவர் எடுக்கக்கூடிய முடிவை ஏற்கிறோமா இல்லையாங்கிறத நீங்க நாளைக்கு அவர் நிச்சயமா நல்ல முடிவு ஒண்ணு எடுக்க மாட்டார். பிஜேபி சொல்ற முடிவை தான் எடுத்தாரு. நான் தான் சொல்றேன். சரி, இங்க அந்த என்ன முடிவு சொல்லிருக்காங்க? அப்படித்தானாங்கிறது நாளைக்கு பேசலாம். இந்த அமர்வுல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.